வெல்கம் டு பயோதுளி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். இது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுவும் 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நம்ம பிளட் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ஓகேவா? ரத்தம் உடம்பு ஃபுல்லா போறதுனாலதான் உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது. அடுத்தது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல உள்ள எல்லா நியூட்ரியன்ஸையும் பாத்தீங்கன்னா எல்லா செல்லுக்கும் கொடுக்கறது யாருன்னா நம்மளுடைய பிளட் தான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா? இதுல டிரான்ஸ்போர்ட்ங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனஸ். நைட்ரோஜீனஸ்னா நம்மளுடைய வேஸ்ட் பொருள், அதாவது யூரின், வியர்வை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்தது இட் இஸ் இன்வால்வ்டு இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தி டிசீஸ். ஏன்னா ரத்தத்துக்குள்ளதான் அந்த WBCங்கிற ஒரு போராளி இருக்காங்க. அது என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது நோய் கிருமிகள் உள்ள வந்துச்சுன்னா அதுங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்மளோட பிளட் பாருங்க, இட் ஆக்ட் அஸ் எ பஃபர். பஃபர்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை வெயில் நாள்ல எப்படி வச்சுக்கணும், குளிர் நாள்ல எப்படி வச்சுக்கணும், அந்த பாடி டெம்பரேச்சரை கரெக்டா ரெகுலேட் பண்ணும், மெயின்டைன் பண்ணும். அடுத்தது நம்ம பாடியில ப்ராப்பரா அந்த வாட்டரை பேலன்ஸ் பண்றது யாருன்னா நம்மளுடைய பிளட் தான். இதை நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய இடத்துல இங்க பாருங்க, டிரான்ஸ்போர்ட் 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 டிரான்ஸ்போர்ட், 4 டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். அப்படின்னா என்னென்ன? அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் எல்லாம் சொல்றோம். ஓகேவா? இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட். அடுத்த வர்ற பாயிண்ட் பாருங்க, பாடியை ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பஃபரா ஆக்ட் பண்ணுது. அடுத்தது பாடியோட வாட்டர் பேலன்ஸ மெயின்டைன் பண்ணுது. இந்த பஃபருங்கிற இடத்துல நீங்க டெம்பரேச்சரை ஞாபகம் வச்சுக்கணும்.